அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். அம்மன் வழிபாடு இந்த ஆடி மாதத்துல நடக்கிறது. எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்கள்லையும் வழி வழியாக நம்ம இந்த அதுவும் கிராம தேவதைகள் ஆடி மாதத்தில் நடக்கும். அது மாதிரி விளக்கு பூஜைகள் பல ஆலயங்களில் விளக்கு பூஜைகள் நடக்கும். இது ஒரு சாமி கும்பிடுற மாசமா நம்ம வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆடி மாசத்துலேருந்து நமக்கு தட்சிணாயனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த தட்சிணாயனம்ன்றது தேவலோகத்துல இரவு பொழுது இல்லை, இந்த இரவு பொழுது தட்சிணாயனம்ன்றது. அதுல இந்த ஆடி மாசம்ன்றது சாயந்தர நேரம். எப்படி சாயந்தர நேரம் விளக்கேற்றுறோம்னு சொல்றோம்ல, அதனாலதான் இந்த ஆடி மாசம் நமக்கு விளக்கு பூஜை எல்லாம் நடக்குது. இந்த ஆடி மாசம்ன்றது ஜூலை மாசம் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் இங்கிலீஷ் தேதிகள்ல நமக்கு வருது. ஸோ இந்த ஆடி மாசத்தை பொறுத்தளவுல நமக்கு ஒவ்வொரு கிரகமும் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்க போறோம். இந்த ஆடி மாசத்துல நமக்கு மீன ராசியில சனி பகவான் வக்ரமா இருக்கார். அது மாதிரி சுக்கிரன் ரிஷப ராசியில இருக்கு. ஆனா சுக்கிரன் ஆமா ஆடி மாசம் 10ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு போறார். ஸோ மிதுன ராசியில குருவோட சுக்கிரன் சேருது. இது ஒரு யோகத்தை கொடுக்கறது. ஒரு சில ராசிகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது. அதே மாதிரி புதன் வக்ரம் அடைகிறார். அவர் ஆடி பிறந்த உடனே புதன் ஆடி 2ஆம் தேதியே புதன் வக்ரம் ஆகிறார். இந்த மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமா இருக்கார். ஸோ இந்த மாசம் புதன் வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கு. வக்ரம்னா அதனுடைய பலன் பின்னோக்கி போயிடுறது, அதனுடைய பலன் இல்லாம இருக்கு அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ வக்ரமா இருக்கு. அது மாதிரி கன்னி ராசிக்கு செவ்வாய் இந்த ஆடி மாசம் 12ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போறார். ஆடி 12 அப்படின்னா 28 ஜூலை 28ஆம் தேதி, ஜூலை மாசம் 28ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் கன்னி ராசிக்கு போறார். இதுதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், கிரகங்களுடைய மாற்றங்கள். ஸோ இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்த போறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசிக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நீங்க ஆடி மாசத்துல கடகராசி உங்க ராசிக்கு தான் சூரியன் புதன் 2 பேர் இருக்கா. புதன் வக்ரமாறுது. புதன் இந்த மாசம் ஆடி மாசம் 2ஆம் தேதியிலேருந்து ஆடி மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் வக்ரமா தான் இருக்கு. அது கிட்டத்தட்ட இந்த மாசம் ஃபுல்லா வக்ரமா இருக்கு. உங்களுக்கு 12ல குருவும் சுக்கிரனும் இருக்காரு. உங்களுக்கு 9ல சனி பகவான் வக்ரமா இருக்காரு. உங்களுக்கு 8ல ராகுகேது இருக்கு. 2ல கேதுவோட சேர்ந்து செவ்வாயும் இருக்கு. இதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய ஒரு கிரக சுச்சுவேஷன். இது பொதுவா இந்த மாசத்தை பொறுத்தளவுல இது ஒரு கடவுளை வணங்கக்கூடிய மாசம். அம்பாளுக்கு உகந்த மாசம் அப்படின்னாலும் கடவுளை வணங்கக்கூடிய மாசம். ஸோ இந்த மாசத்துல உங்களுடைய இந்த கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு எப்படி பாதிக்குது அப்படின்னு நான் பார்க்க போறோம். பொதுவாக இந்த கடகராசி அப்படின்றது ஒரு சந்திரன் தான் இந்த ராசிக்கு அதிபதி. சந்திரன் ராசிக்கு மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால பொதுவாகவே கடகராசிக்காரங்க ஏதான ஒரு விஷயத்த நினைச்சு திங்க் பண்ணிட்டு ஒன்று மாற்றி ஒன்று கொஞ்சம் மனசுல கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது இப்போ 2ஆம் பாவத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால நீங்க பேசுறதுனால, அவசரப்பட்டு பேசுறதுனால, இல்லை திடீர்னு முன்கோபம் வர்றதுனால, இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு பாதிப்புகள் வாக்குஸ்தானத்துல செவ்வாய்க்கு ஏதோ இருக்கிறதுனால வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி வீண் செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2ஆம் இடம்ன்றது உங்களுக்கு பணபரம்னு சொல்லுவாங்க இல்லையா, தனஸ்தானம். அதனால செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அது மாதிரி பொதுவா குரு 12ல இருந்தா நீங்க டிராவல் பண்ணலாம், இல்லை ஆன்மீக பயணங்களுக்கு போகலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனா இருக்கு. வேலையை பொறுத்தளவுல உங்களுக்கு மேல இன்னும் பொறுப்புகள் அதிகமாகலாம், வேலை பளு உங்களுக்கு கூடலாம். தற்காலிகமா நீங்க பதவி மாற்றங்கள் டெம்பரவரியா உங்களை டெபுடேஷன் போடலாம், இல்லாட்டினா உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நீங்க வரலாம். குரு இருக்க 12ல இருக்கிறதுனால வேலை சம்பந்தமா வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா லாபம் கிடைக்கும். நீங்க எங்கேயாலும் வெளில போறதுக்கோ இல்லை பயணம் போறதுக்கோ அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கான தடைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம
உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்ரூவல்ஸ் ஆகும். நீங்க போட்டிருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஏற்கனவே நீங்க இது பண்ணி ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. நீங்க வந்து லாங் டேர்மா நீங்க எது நினைச்சாலும் இதெல்லாம் இந்த மாசத்துல செஞ்சீங்கன்னா லாங் டேர்மா இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். அது மாதிரியான இருக்கு. தனியார் நீ இண்டிவிஜுவலா பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராலும் சப்ளை பண்றாங்க இல்லையா, உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் சப்ளை பண்றவங்களோட ஏதாவது பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். பட் அது சரியா போயிடும். நீங்க கவனமா நீங்க இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் அந்த மாதிரி பார்த்துங்க. பொதுவாக வந்து பணத்தை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் செலவினங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டிராவல் அது மாதிரியான விஷயங்கள் வரதுக்காக இருக்குது. திடீர் செலவுகள் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் செலவு பொறுத்து பார்த்துங்க. பொதுவாக வந்து குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்ப உறுப்பினர்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம், நான் சொல்லினேன் 2ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதும் இருக்குன்னா வாக்கு ஸ்தானத்துல இருக்குன்னா அதை மட்டும் நீங்க பாத்துக்கணும். அதை பார்த்தாலே நல்லது. அது மாதிரி பண பிரச்சனைனால பணத்தினால பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் வந்து முன்னாலேருந்தே மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தப்பிச்சுக்கலாம். அதனால வந்து வீட்டுல பெரியவங்க யாரான் இருந்தாங்கன்னா அவங்கனாலையும் உங்களுக்கு இடைஞ்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது வந்து அது கொஞ்சம் சகிப்புத்தன்மை வேணும் இல்லையா, பெரியவங்களை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது கொஞ்சம் சகிப்புத்தன்மை வேணும். அவங்களால வந்து சகிப்புத்தன்மை இல்லை, அவங்கள நம்ம வந்து அணுகக்கூடிய அவங்களோட ஒரு பரிவோடு அவங்கள அணுகணும். ஸோ உங்களுடைய அவசரப்பட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன் 2ல கேதுவும் செவ்வாய் இருக்கிறனால அவசரமா நம்ம திடீர் முன்கோவமோ டக்குன்னு அவசரப்பட்டு விடுற வார்த்தைகள்னால பிரச்சனைகள் உருவாகாம நீங்க அதை பார்த்துக்கணும். மாணவ செல்வங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அவங்களுக்கு வந்து மற்றவங்கனால வந்து உங்களுக்கு படிப்பு வந்து கெடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதிரி வந்து நல்ல வந்து படிப்புல வந்து ஆர்வமா இருக்கிற மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கணும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல ஏதான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ராத்திரியில வந்து தூக்கம் கம்மியா இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் காய்ச்சல் வரலாம், இல்லை உடம்பு டயர்டா இருக்க மாதிரி இருக்கலாம். அதனால வந்து இல்ல பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வரலாம். இதுக்கு வந்து நீங்க சிவனுக்கு அபிஷேகம் பண்றது, பாலாபிஷேகம் பண்றது பௌர்ணமி அன்னைக்கு, அது மாதிரி சிவனுக்கு ஒவ்வொரு சோமவாரமும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவனுக்கு அபிஷேகம் பண்றது, இல்ல உங்களால முடிஞ்சதை வாங்கி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து கலந்துக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு சிறந்தது. அதனால வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு வந்து பால் வாங்கி கொடுக்கறது, அபிஷேகம் பண்றது, இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பித்ரு தோஷங்களும் வந்து இருந்ததுன்னா அதுக்கு இந்த ஆடி அமாவாசையில நீங்க வந்து அது திதி கொடுக்கறது, இது மாதிரி முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை இந்த ஆடி மாசம் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா வகையிலையும் மிக மிக நல்ல பலன்களை தான் கிடைக்கும் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும். அது மாதிரி வந்து ராகுகேதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இல்லை ஹோமம் இதெல்லாம் பண்ணிக்க முடிஞ்சா, ராகுகேதுக்கு பரிகாரமா பண்ணிக்க முடிஞ்சா பண்ணிங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள் தான். பொதுவாக வந்து உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குன்றதை பார்த்து இந்த பலன்கள் கொஞ்சம் முன்னையா பின்னையா மாறலாம். இதெல்லாம் வந்து இந்த கிரகங்கள் வந்து உங்க ஜாதகத்துல வந்து எந்த அளவுக்கு பலமா இருக்கு இல்ல பலவீனமா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் அதனுடைய சூழ்நிலைகள் இருக்கும். இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாசத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு நல்ல நாட்கள், கடகராசிக்கு நல்ல நாட்கள்னா ஜூலை 19, 27, ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி 10ஆம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் சிக்கலான நாட்கள்னா ஜூலை மாசம் 21, 29ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சிக்கல்கள் வரக்கூடிய நாட்களாக இருக்கு. பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.